ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்எஸ்பிசி தமிழ். நான் அரசியலில் ஈடுபட போவதில்லை. என்னை நம்பி வருபவர்களை பலிகாடாக்க விரும்பவில்லை. நடிகர் ரஜினிகாந்த் அறிவிப்பு. இது எதிர்பார்த்தது தான். ஆரம்பத்திலேருந்து நான் சொல்லிட்டு அதுதான். என்னை போன்ற பல அரசியல் நோக்கர்களும் இதை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ரஜினிகாந்த் கட்சி தொடங்கும் வரை எதுவும் நிச்சயமில்லை, எப்பொழுதும் முடிவுகள் மாறலாம் என்று எதிர்பார்த்த போது இப்போ முடிவை மாற்றிட்டார். அதுக்கு காரணம் அவருடைய உடல்நிலை. அவருக்கு எவ்வளோதான் ப்ரெஷர் இருந்தாலும் கூட தன்னுடைய உடல்நிலை ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குது அப்படின்னு அவர் உணர்ந்திருக்கிறார். இதுதான் அவருடைய உடல்நலனுக்கும் அவருக்கும் நல்லது. அவர் இன்னும் 100 வயது வரை வாழட்டும். தமிழ் திரையுலகில் அவருடைய வயதிற்கேற்ற கதாபாத்திரங்களில் அமிர்தா பச்சனை போல் நடித்து மக்களை மகிழ்விக்கட்டும். அவர் மீது அக்கறை கொண்ட அனைத்து மக்களும் விரும்புவது அவர்தான். சில தீய சக்திகள் அவரை தூண்டிவிட்டு அவரை வாழ வைத்த தமிழ் மண்ணிற்கு, தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்ய வைக்க முயற்சித்தார்கள். அந்த மாபெரும் சூழ்ச்சியிலிருந்து அவர் மீண்டு விட்டார். ரஜினிகாந்துடைய வாழ்நாளில் அவர் எடுத்த ஆகச்சிறந்த முடிவே இன்றைய அரசியலில் ஈடுபட போவதில்லை என்ற முடிவுதான். அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் நன்மை பயக்கும் சிறந்த முடிவை அவர் எடுத்திருக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்கள். அவர் பூரண உடல்நலம் பெற்று அவருடைய குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ நாம் அனைவரும் இறைவனை பிரார்த்திப்போம். விவசாயிகள் போராட்டம் உச்சகட்டத்தை அடைந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 37 பேர் இதுவரை மரணித்திருக்கிறார்கள். அதை பற்றி எந்த விதமான அக்கறையும் இல்லாமல், பத்திரிகையாளரை சந்திக்காமல், பாராளுமன்ற கூட்டத்தை கூட நடத்தாமல், குளிர்கால கூட்டத்தொடரை நடத்தினால் எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்டு சாகடிப்பார்கள் என்ற பயத்தில் அந்த குளிர்கால கூட்டத்தொடரையும் ரத்து செய்துவிட்டு ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார். பாண்டிச்சேரியில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தவில்லையாம். அதுதான் அவருக்கு அக்கறை. இப்போது இந்தியாவிலே ஒரு மிகச்சிறிய மாநிலமாக இருக்கும் பாண்டிச்சேரி மாநிலத்தில், யூனியன் பிரதேசத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறவில்லையாம். அதற்காக மிக வருத்தப்பட்டிருக்கிறார் நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள். விவசாயிகள் தங்களுடைய உயிரை பணம் வைத்து கடும் குளிரில் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி எந்த அக்கறையும் இல்லாத பாரத பிரதமர் இப்படி சிறு சிறு விஷயங்களுக்கெல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருப்பது நினைத்தால் வேதனையாக இருக்கிறது. இது எப்படித்தான் கடந்து செல்ல போகிறோம் என்று தெரியவில்லை. எப்படித்தான் சென்று கொண்டு இருக்கிறது இந்தியாவின் நிலைமை. பொறுத்திருந்து பார்ப்போம், மாற்றம் நிகழும் என்று. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.